ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் விஜய். இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நம்ம குக் வித் கோமாலியில் பண்ண நம்ம அஸ்வினும் பாபா பாஸ்கரும் பண்ண ரெசிபி தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். லசானியா. இந்த லசானியா நான் வித்தவுட் ஷீட், அந்த ஷீட் இல்லாமல், ரெண்டாவது அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இல்லாமல் நான் சிம்பிளாக ஒரு சிக்கன் வச்சு பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் எல்லாமே போன்லெஸ்ஸு, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் அது சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி கம்ப்ளீட்டாக வற்றணும். இந்த மாதிரி நல்லா வற்றினதுக்கப்புறம் எடுத்து தனியாக பிச்சு வச்சிடலாம். இப்போ இதுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன் நான். நல்லா அது ஸ்கின் ரிமூவ் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு நல்லா ஒரு 25 கிராம் அளவுக்கு நான் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா சேர்த்துக்கிறேன். நம்ம ஒயிட் சாஸ் இப்போ கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம். இந்த பட்டரில் மைதா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்ல வாசனை அளவுக்கு முதல்ல ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 2.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும், நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும், கொஞ்சம் போல் மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது சாஸ் இப்போ திக்காகிற மாதிரி இருக்கும். நம்ம ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் கூட நம்ம பால் விட்டு லூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இது ஃப்ளேவருக்கு நல்லா ஆரிகானோ சேர்த்துக்கிறேன் நான். இப்போது ஒரு ரெட் சாஸ் பண்ணிடலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் நறுக்கின பூண்டு, பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்ல ஒரு வெங்காயம், நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்ச வெங்காயம், இதோட கொஞ்சம் போல் குடமிளகா, இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதில் அந்த சீட்லாம் இல்லாமல் எடுத்திருக்கேன் நான். கொஞ்சம் அந்த மேலே இருக்க சதப்பகுதி மட்டும் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோட நம்ம பாயில் பண்ணி வச்ச சிக்கனை நல்லா கொஞ்சம் பிச்சு போட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர், என்னென்னுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி விழுது இதில் சேர்த்துடலாம். மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். இப்போ இது கூட நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இதோட வாசனைக்கு நல்லா ஆரிகானோ. இப்போ ஓரளவுக்கு நல்லா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இதுக்கு முதல்ல 4 ப்ரெட் எடுத்துக்கிறேன். ஓரம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு லசானியா ஷீட்டு கிடச்சிதுன்னா கூட நீங்கள் வாங்கி பாயில் பண்ணி கூட இதில் ஷீட்டில் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ரெட்டு வச்சு பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ப்ரெஸ் மேலே கொடுத்துட்டு இப்போது ரெட் கிரேவி நம்ம சேர்த்துருவோம். சிக்கனை கொஞ்சம் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு லேயர் ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸ் ரொம்ப தண்ணியாக வந்துடக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி ஊற்றுற பதத்தில் இருக்கணும். மேலே ஃபுல்லாக ஒயிட் சாஸ் போட்டு கவர் பண்ணிடுவோம்.
இப்போது இதுக்கு மேலே வந்து நான் வந்து பார்மசன் சீஸும் மொசரல்லா சீஸும் ஒன்றா கலந்து எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ நல்லா வந்து மெல்ட்டாக இருக்கும். இது ஒரு லேயர் நல்லா வந்து போட்டுடலாம். எவ்வளோ சீஸ் பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் சீஸ் சேர்த்துக்கலாம். இப்போது இன்னும் ஒரு 4 ப்ரெட் வந்து மேலே வச்சிடலாம். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து வெஜிடபிள் போய் தேடி வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஷீட்டுக்கும் லசானியா ஷீட்டுக்கும் வந்து நம்ம தேடணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இப்போ மேலே வந்து திருப்பியும் அகைன் வந்துட்டு மீதி இருக்கிற அந்த ஒயிட் சாஸ் எல்லாத்தையும் வந்து மேலே சேர்த்துட்றேன். ஒரு வெஜிடேரியனாக இருக்கவங்க நீங்கள் வந்து அப்படி வேணும்னா நமக்கு சிக்கனை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோடையும் மேலே சேர்த்து வதக்கலாம். கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸும் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அது வதக்கும் போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக வதக்கிக்கணும், ரொம்ப வதக்கணும். ஏன்னா சிக்கன் போட்டதுனால கொஞ்சம் நல்லா வந்து சாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது சும்மா ஜஸ்ட் மேலே வந்து ஒரு லேயர் இதுவும் சும்மா அப்ளை பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமும் ஆரிகனமும் சேர்த்து இதெல்லாம் இப்போது வந்து நான் வந்து இது வந்து அவனுக்குள்ளே வச்சிடுறேன். நீங்கள் வேணால் நம்ம இட்லி சட்டியில் கீழே ஒரு பிளேட் போட்டு கொஞ்சம் வந்து கீழே உப்பும் பிளேட்டும் போட்டு மேலே இது உள்ளே வச்சு உள்ளே மேலே வந்து நல்லா மூடி வந்து டைட்டாக போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நான் இப்போ ஓடிஜிக்குள்ளே வச்சுட்டு எடுத்துடுறேன். நல்லா வந்து சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு, நல்லா குக் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். உண்மையிலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். எல்லாமே அந்த லேயர் அப்படியே நமக்கு தெரியுது பாருங்கள் எடுக்கும் போது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.